கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் என்னடா கடற்கரைக்கு போடான்னு போட்டுட்டு சுத்தி சுத்தி குப்பையே போய் படம் எடுத்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு ஏஜியோஸால கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னது. அது என்னடா கிளீன் ஸ்ரீலங்காண்டா? ஏஜியோஸால எல்லாருக்கும் சொன்னது சமூக வட்டமைப்புகள் எல்லாம் சொன்னது கிளீன் ஸ்ரீலங்காண்டு. தெரியும். இப்ப எங்கட ஆடியஸால நாங்க வந்து நிக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கால படம் எடுக்கிறாங்க. அப்ப எங்கட கடற்கரை இடத்தை இந்த குப்பையை நாங்க படம் எடுக்கிறோம். இப்ப ஏன் சொல்லுவாங்க கிளீன் ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்கா முழுக்கத்தையும் கிளீன் பண்ணுவோம். நீ கடற்கரையை தூக்கி நிக்கிறீடா வந்து நின்று. அடே போன வருஷமும் இப்படி தாண்டா எங்கட இந்த கடற்கரையில நாங்க துப்புறாங்க. குப்பை அழுற மாதிரி போஸ்ட் கொடுறான். குப்பை அழுற மாதிரி அண்ணினா என்ன அது நீ பொறுக்கிற மாதிரி போஸ்ட் கொடுறா. சரியா கொஞ்சம் வாங்கல கொஞ்சம் வாங்க. ரைட் பொறு 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 கொஞ்சம் ரெடி ரெடி பொறு 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 செல்வி முடுக்கும் செல்வி முடுக்கும் ஏனண்டா ரைட். இப்ப ஏனண்டா இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில நான் இதுவரையில எங்களோட ஊர் கடற்கரையில ஒரு 15 வருஷமா அந்த வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். எதுக்கு இந்த துப்புரவாக்குறது. அப்படி போனா ஆமி வருவாங்க, போலீஸ் வருவாங்க, ஏஜிஓஸ்ல இருந்து வருவாங்க, ஜிஎஸ் வருவார், இந்த உத்தியோகத்தர் வருவேன், எல்லாரும் வருவேன். சரியோ வந்த உடனே அவையில என்ன ஓடி ஓடி எங்களை படம் அடிப்பினேன். அவைய கிளவுட்ஸ் போடணும் மேர் ஜிஎஸ் ஆக்கள் அரசு உத்தியோகமா. அப்ப எனக்கும் கிளவுஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் தானே நீ பொருளாதார நான் வெரைட்டி மாண்டா அவ இனிதான் இந்த வேலை போயிடும். அதுக்கு அப்புறம் என்ன நீ குப்பையால சொன்னீங்க. நாங்க அதுக்கு முன்ன ஒரு படத்தை எடுத்து வைக்கிறானே. இப்போ கிளீன் சொல்லலாங்கன்றதுக்கு நான் சொல்றேன். இப்படி வரிவினம் அத வந்து இப்படி க்ரௌட்ஸ் எல்லாம் போடுவினம், எல்லாம் போடுவினம், ஒரு பந்தல் போடுவினம். அங்க அதுல பந்தல் போட்டு கிடக்கு. ஏன் பந்தல் போடுறது சொல்லுங்க. பந்தல் போடுவினம், பந்தல்ல போய் இருப்பினம், இருந்தோன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டிவினம். எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதியின் பேரிலே மாண்புமிகு கௌரவ ஜனாதிபதியினுடைய நிப்பாடு நிப்பாடு என்ன எலெக்ஷனுக்கு சொல்ல ஏற்ப நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா அவருடைய துப்புரவு பண்ண வந்திருக்கிறோம் சொல்லிவினோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிவினோம். சரியோ வந்தாக்கள் எல்லாரும் சொல்லி முடிய என்ன பிரச்சனை படம் எடுப்பினோம். சொல்லி முடிய 12 மணி ஆயிரும். 12 மணி ஆயிரும் படம் எடுப்பினோம். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பினோம். 3 ரூபாய்க்கு நிறைய வந்தவன் எல்லாம் ஒவ்வொன்று எடுத்தா ஒரு 3 ரூபாய்க்கு நிறைய திராட்சை உடனே ஆளாளுக்கு போட்டோ எடுக்குது. போட்டோ எடுத்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா போட்டோ பக்கம் எல்லாரும் அனுப்புறது. அதுக்கு அங்க கச்சேரிக்கு மியூசிக் அனுப்புறது. அனுப்பினோட மீடியா கார்டு 2 பேர் வருவாங்க. அவங்க படம் எடுப்பாங்க. பார்த்தாங்க அவன் டிஆர்பிக்கு ஓடுறதுக்கா வாட்ஸ்அப் குரூப் நியூஸ் எல்லாம் வரும் கிளீன் ஸ்ரீலங்கா. அங்க போய் பாத்தீங்கன்னா இதுல ஒரு குப்பை நாளைக்கு வராது. ஆனா இது கிளீன் மாதிரி காட்டுவாங்க. எப்படி எடிட்டிங்ல காட்டி விடுவாங்க. இதெல்லாம் கிளீன் ஸ்ரீலங்கா. நீ பின்ன நினைச்சிய ஊர்ல நாடு கடற்கரை முழுக்க கிளீனா வரும். கடற்கரை இல்லையாப்பா நான் இலங்கை முழுக்க கிளீன் பண்ண போறாங்கடா. அப்ப நீ நினைச்சிருப்ப இந்த மாடுகள் இந்த யாழ்ப்பாணம் டவுன் இருக்குதான் டவுனுக்கு வர மாடுகள் எல்லாமே நீங்க குறுக்க வரான்னு யோசிச்சிருப்ப. அப்படியே மாதிரி நடவதைக்கு நடந்து இதெல்லாம் போகணும். சைக்கிளுக்கு ஒரு ரூட்டு ரோட்டுல நடுவுல லைட்டுகள் போட்டு அப்படி இன்னொன்னு யோசிச்சிருப்பியே ரோட்டு வழியா கஞ்சல் போட மாட்டாங்கன்னு யோசிச்சிருப்பியே. மற்ற தும்பலுக்கு ஒரு புறமா நடம் மற்ற இன்னொன்னு யோசிச்சிருப்பியே. அது ஏற்கனவே முதல் வச்சது நான் சொல்றேன். இன்னொன்னு யோசிச்சிருப்பியே அந்த துப்புறது எல்லாம் நடக்காண்டு யோசிச்சிருப்பியே. வெற்றில தும்பல்கள் பசங்க வழிய வெற்றில தும்பல் இருக்க கூடாது. மற்ற டவுனுக்குள்ள நாத்தம்பராண்டி யோசிச்சிருப்பியே. சந்தோஷப்பட்டிருப்பியே. இனிமே நாராது அந்த வாய்க்கால் எல்லாம் நாராது வாய்க்கால் எல்லாம் சும்மா கிளீனா இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள டாய்லெட் வழியா போனா வழியா போகல அம்மாதமா இருக்கும் நாட்டம் அடிக்காது. அப்படிலாம் சந்தோஷப்பட்டிருப்பியே. அதே இப்படி வரலாண்டா ஆறு சந்தோஷப்படாம இருப்பான். டேய் இதெல்லாம் பேச்சு பல்லக்கு
தம்பி கால்நடையாமன்றதுதான். தம்பி சொல்லுவாரா நான் கொல்லக்கெல்லாம் போனேன், ஆனா தம்பி நடதானா டேய் இதுவரை 7-8 வருஷமா இது அண்ணா நடக்குது, இது அண்ணா நடக்க போகுது. 7-8 வருஷம் இல்லையாப்பா, இதுக்கு 3 வருஷம் ரோட்டுல ஒரு இரும்பு பட்டி அடிச்சு பிளாஸ்டிக் கொண்டு மற்றது என்ன ஷாப்பிங் பேக் கொண்டு இங்கால உக்குற குப்பை உண்டு, உட்கால குப்பை உண்டு, அங்கால போத்தல் கண்ணாடி போத்தல்கள் அப்படி இருந்த இடத்துல அந்த orange கலர் இதுல இருக்கிறது பச்சை கலர் கிடைக்கும், மிச்சது என்னன்னா வீடு வழியா கிடக்கும். அதை உடைச்சோன்னா இதாயிட்டு பிளாஸ்டிக்கு கதையிலோட ஏற்றி அதுவும் விற்பனை ஆயிட்டு எல்லாம் புது தும்பு தட்டி கடை இருந்து கூட்டும். மற்றது பேச்சு பல்லக்கு பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை. அடுத்தது புது வட்டில் எடுத்தவன் 8-7 வட்டில் தண்ணி குடிப்பாங்க. இதெல்லாம் உங்களோட காலத்துல பழைய காலத்துல நாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம். அது சரிதான். இன்னும் ஒன்றுதான் தம்பி, முதல் வந்தவையெல்லாம் கடை ஆபீஸுக்கு உள்ளட்டதும் பார்த்தனாங்க எல்லாம் தான். இத கதைச்சா வீண் பிரச்சனை. 4 பேர் 4 கதை கதைப்பாங்க. இந்த கிளீன்ஸ் இல்லங்க அவன்றதுக்கு ஒன்றுதான் சொல்லலாம். என்னது நீயும் நானும் உணர்ந்து குப்பைகளை சரியான இடத்துல போட்டா மட்டும்தான் கிளீன்ஸ் இல்லங்க. உண்ட மாட்டை நீ வீட்டை கட்டி வச்சிருந்தா தான் கிளீன்ஸ் இல்லங்க. மற்றபடி எந்த கிளீன்ஸ் இல்லங்க ஆகும் இல்ல. கிளீன்ஸ் இல்லங்க நோக்கம் என்னது? கிளீன்ஸ் இல்லங்கன்றா இந்த நாடு இந்த குப்பைகள் இல்லாமல், இந்த மாடுகள் ஆடுகள் நாயல் இந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல், அந்த நாங்கள் எல்லாம் கண்டெல்லாம் துப்பாமல் ஒரு நீட்டா இருக்கிறது என்றதான் கிளீன்ஸ் இல்லங்க. மற்றது இந்த கிளீன்ஸ் இல்லங்காவுக்கு இதெல்லாம் பெறும். இது கஞ்சா போத வசதி விற்கிறவன் எல்லாம் படி வர்றது, ஊழல் செய்கிறவனை பிடிக்கிறது, காலக்கூடிய 7 மணிக்கு பள்ளிக்கும் 8 மணிக்கு போற வாத்தியார கலைச்சி பிடிக்கிறது. அப்படி என்று பார்க்க போனா கடலுக்குள்ள இருந்து கரைக்கு கொண்டு வந்து கடல்ல இருந்து கரைக்கு கொண்டு வரான் தானே. அதை நாட்டுக்குள்ள விடுறவன் எல்லாம் முதல் பிடிக்கணும். வேற யாரு கடலுக்கு நாங்க பாதுகாப்பு கண்டு முதல் அவையில பிடிச்சு 7 கிலோமீட்டர் மிச்சம் சரியா கடலுக்குள்ள இருந்து வராதுலாப்பா. இங்க உள்ளுக்குள்ள உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டே. உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டே. இப்படித்தான் நான் இந்த கடற்கரையில முதல் கரைவலி ஒன்று எடுத்து நான் தானே. அந்த கரைவலிய போடுறதுக்கு கரைவலிய கொண்ட முதல் நானும் கரைவலி எடுத்தேன். இந்த ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் சொன்னேன். அடே அப்ப இங்க கரைவலி எடுத்து எங்க மண்ணுக்குள்ள எழுத்து கொண்டு கடலுக்கு போடுறதாண்டா கரைவலி எடுத்தேன். நான் புதுசா எடுத்தேன்டா. அடே புதுசா எடுத்தேன். 4 கரைவரைக்கெல்லாம் வந்த அந்த கல்லெல்லாம் குடிச்ச அது அப்ப எடுக்க இவன் இங்க கரைவட்டியில இருக்கிற ஒருத்தன் வந்தான், ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான். இப்ப வாடாண்டு போட்டு இந்த கரைவலியை பார்த்தா சின்ன கரைவல் என்ன, அது ஒரு 300 மீட்டர். இவன் பார்த்தா என்னடா இது 300 மீட்டர் கரைவலின்னு சொன்னான். நீ பீச் விளைய வேண்டி போட்டு கரைவலியாண்டு எல்லாம் சுத்தி விட்டா அண்டானே நீ. சரியோ, அவன் 300 மீட்டர் கரைவலியை பார்த்தான். பார்த்து போட்டு கேட்டான், டேய் இது சின்ன கரைவலியா கிடக்கண்ண, அப்புறம் இதாண்டா கரைவலி என்ன. அப்ப அவன் கேட்டான், இந்த பின்னும் பெரிய கடல்ல இந்த சின்னஞ்சிறிய கரைவலியை நீ சுத்தி என்னண்டு மீன் பிடிப்பான் கேட்டான். நான் அப்ப சொன்னேன், இதுக்கு 8 லட்சம் ரூபாய் விலை. அப்ப திரும்ப அவன் கேட்டான், இந்த சின்னஞ்சிறிய விலைய போடுற அதுலயும் விலை 50 என்ன 200 மீட்டர்ல கிடக்குது, மிச்சம் இவ்வளவு கயிறு போடுற இந்த கயிற்றுக்கெல்லாம் மீன் போகாதுன்னு கேட்டான். நானும் அப்பதானே விலையெடுத்தான், எனக்கு இந்த கரைவலியை பற்றி தெரியாது. அவன் கேட்ட கல்வியில நான் என்ன செய்து விட்டேன், அப்செட் ஆகிடும். அதை நாட்கள் இது என்னடா எனக்கு ஒரு 4 கரைவலி பாத்தீங்கன்னா அதுல பட்ட மீன் எல்லாம் காய்ச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறேன். நான் நான் கஞ்சிங்கட்டு 2 லட்சம் ரூபாய் வேஸ்டா போச்சு. சரி என்று பார்த்தா கடல்ல போட்டு பார்த்தா கொஞ்ச நாள் வளைக்கிறேன் மீன் இல்லை. அப்ப ஊர்ச்சனம் எல்லாம் சொல்லிச்சு, இங்க பேர் கரைவலி எடுத்தவர் தோச்சு எடுக்கிறார். மற்ற இன்னும் ஒருத்தன் சொன்னான் ஊத்து பிடிக்காம இன்னொருத்தன் சொன்னான் இந்த காசிக்கு ஒவ்வொரு நாள் மீன் பண்ணி சாப்பிட்டு இருக்கலாம். எனக்கு என்னடா செய்யறது, அவன் சொன்னாதானே ஓடுது. என்னடா இந்த பெரிய கடலுக்கு என்ன மீன் பிடிக்கிறது. அப்படியே பார்க்க ஒரு நாள் பாறைப்பட்டுச்சு. என்ன ஒரு 5000 கிலோ பாறைப்பட்டுச்சு. அப்ப நான் அவனை சொன்னேன், டே இன்றைக்கு பாறைப்பட்டு இருக்கிறான். அவன் சொன்னான், டே என்ன வந்து சின்ன கடலுக்கு இவ்வளவு பெரிய பாறைப்பட்டது. அப்ப நான் சொன்னேன், இதுதான்டா அப்ப அந்த காலம் தொட்டே கரைவலை போடுறான்டா, ஏதோ ஒன்று இருக்குதானே. அதே மாதிரி நான் பிடிச்ச உடனே அவன் அப்செட் ஆயிட்டான். இந்த பெரிய கடலுக்கு இந்த சின்னஞ்சிறிய வலியை போட்டு பிடிச்சிட்டானு. அதே மாதிரி நானே இந்த கதை சொல்ல வந்தேன்டா, இந்த பெண்ணம் பெரிய கடல்ல
3 ஓட்டச்சீட்டை வச்சுக்கொண்டு கஞ்சாங்கிறத அப்படி என்னன்ற அப்படிங்கிற மூக்கு சாத்திரத்திலாடா அப்படிங்கிறது நீ யோசிக்கணும். எங்கட நாட்டுக்கு கஞ்சா வரக்கூடாது, எங்கட நாட்டுக்கு ஹெரோயின் வரக்கூடாதுன்னு நீ யோசிக்கணும். கொண்டு வர நீ இந்த பொலிசு பிடிக்குது கலைக்கிறான். கலைச்சு கொண்டு வந்தா அவன் கஞ்சா இல்ல தன்னட்டுன்றான். இவன் பிடிச்சி 4 பொழுன்னு பழுக்கிறான். அப்ப அவன் சொல்லி இல்லை. அப்ப போலீஸ் என்ன அவனை விட்டுட்டு போகுது. ஊர்ச்சனம் சொல்லுது போலீஸ்காரன் காசை வேண்டிட்டான். இவன் அடிச்சும் பார்த்தான் கெஞ்சியும் இல்ல ஊர்ச்சனம் இன்னொன்னு சொல்லும் சும்மா உடனே பிடிச்சி போலீஸ்காரன் நினைக்கிறான்னு அப்படின்னு சொல்லும். அப்ப இங்க என்ன பிரச்சனைடா, இந்த ஜனாதிபதி மாதிரி ஒன்று செய்யும். ஒன்றில் கடலுக்கு பூட்டு போட்டு விடும். காலுக்க போடுவோம். 2வது இதுக்கு முன்ன ஒரு யுக்தி ஒன்று இருந்துச்சு தெரியுமோ, யார் போதவஸ்து விக்கிறானோ அவனை சந்தோஷம் பண்ண பிடிச்சு கொண்டு வரான். யுக்தி என்று சொல்லி அதுக்கு முடிஞ்சது. அது நிப்பாட்டியாச்சு. ஏன்? அது முதல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததான். நல்ல விஷயம் எல்லாம் வந்தா முதல் கவர்மெண்ட் கொண்டு வந்து தட்டி விடுறது. நீங்க கொண்டு வர அடுத்தவன் வந்து இவன் நல்ல கொண்டு வந்தா அடுத்தவன் வந்து இதை தட்டி விடுறது. எனக்கு ஒரு டவுட் ஆனா ஒவ்வொன்றும் இப்படி ஒவ்வொரு கவர்மெண்ட் வரைக்கும் அதெல்லாம் சரியில்லைன்னு நிப்பாட்டி விடுற மாதிரி இப்ப இந்த வழக்கல்ல போய் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் மாற்றங்கள் முடிஞ்சவன அவங்களை விடுதலை செஞ்சுலாம் தானே. அது சரி, அது மட்டும் நடக்காது. டேய் உனக்கு இன்னும் ஒன்று சொல்றது, 2012ஆம் ஆண்டு மீனெழுச்சி திட்டம் பண்றது ஒரு ஜனாதிபதி அறிமுகப்படுத்தினார். மீனெழுச்சி திட்டம் கிராமத்துக்கு 10 லட்சம் படி கொடுத்தார். இது கஷ்டப்பட்ட கிராமங்கள் வளரட்டு பண்ண. அதுக்கு பிறகு ஒரு ஜனாதிபதி வந்தார். அவர் வந்து என்ன கொடுத்தாருன்னு சொன்னா கிராமத்துக்கு கிராம சக்தி என்ற ஒரு திட்டத்தை கொடுத்தார். அதுவும் என்ன 20 லட்சம் கொடுத்தார். ஆனா இந்த காசுகளை லோன் கொடுக்கணும். ஒன்று லோன் கொடுக்கணும், மற்ற உள்கட்டுமானம் செய்யணும். ரெண்டு பார்த்தா இப்ப அந்த காசுகள் கிடக்கொண்டு போய் பாத்தீங்கன்னா ஒரு இடம் இல்லை. ஏனண்டா அங்க இருக்க அலுவலர் சொல்லிவின அந்த உதவி திட்ட பணிப்பாளர்கள் மற்றது பிரதேச பணிப்பாளர்கள் சொல்லி ஒரு பணிப்பாளர் சொன்னார், அட இந்த அரசாங்கம் போகும் மட்டும் இதை பாருங்க, இந்த ஜனாதிபதி மாறும் மட்டும் இந்த அரசாங்கம் மாறும் மட்டும் 5 வருஷம் மட்டும் பாருங்க கால வச்சிருங்க பாருங்க, அடுத்தது வரை இது இல்லாம போயிடும். அப்ப விட்டுட்டு அடுத்ததை பாப்போம்டான்னு யார் சொல்ல வேண்டிய கதை? ஒரு திட்டப்பணிப்பாள் சொல்ற கதையோ. அப்ப இதுதான்டா கிளீன் சொல்லங்க. இதுல எனக்கு யோசிக்க இது அவரு எனக்கு விசர்வு இருக்கிறேன். நானும் ஒரு அரசாங்க வேலைக்கு பூந்துருக்கலாம். இப்ப இந்த கிளீன் சொல்லங்க, இந்த மீளலி ஊரத்தை கொட்டி இருப்பேன் சொல்லுவாப்போம். அத நான் சொல்லக்கல எத்தனை வீடு கட்டி இருப்பேன், எத்தனை ஹானி சுட்டி எடுத்திருப்பேன். இன்னும் ஒண்ணு சொல்றேன், மருதங்கணிக்கு வந்து ஒரு ரோட்டு போட்டதான். மருதங்கணிக்கு அந்த ரோட்டுக்கு ஒரு இன்ஜினியர் அவ்வளவு காசு அடிச்சிருக்கிறான். ஒரு இன்ஜினியர் 7 கோடிக்கு ஒரு வீடு கட்டுறான். ஒரு இன்ஜினியர், கவர்மெண்ட் இன்ஜினியர், அரசாங்க இன்ஜினியர் 7 கோடிக்கு ஒரு வீடு கட்டுறான். இவன் கேட்கிறான், அரசு சம்பளமே உனக்கு 1.5 லட்சம். சரி 2 லட்சம் கொண்டு வைப்போம், 2 லட்சம் கொண்டு வைப்போம். சரி இந்த சில ஒரு 1.5 லட்சம் ரூபா. நீ 7 கோடிக்கு அப்படி வீடு கட்டணும். லோன் பண்ணிருப்பேன் 7 கோடிக்கோ 7 கோடிக்கு வேணா நீ சாகம் பிரிக்கும் கட்டவன். லோன் தர மாட்டாங்களே 7 கோடிக்கு. உன்கிட்ட என்ன சொத்து பத்து இருக்கு கொடுக்கணுமே. மிஞ்சி போனா 1.5 லட்சம் ரூபா மிச்ச காசுக்கு நீ எவ்வளவு லட்சம் இருக்கான்னு சொன்னா மிஞ்சினா ஒரு 1.5 கோடியா நீ எடுக்கலாம். நீ 7 லட்சம் ரூபாய் கட்டுறாண்டா இங்க ஊழல் இருக்கல்ல. அப்ப இதுதான் இந்த கிளீன்ஸ் இல்லங்க, இந்த நகரமயமாக்கல் புறமயமாக்கல் இந்த கலகலப்புக்கு நாங்களும் சிறுசிறுப்புக்கு என்ன வேணும், நாங்களும் சிறுசிறுத்துருவோம். இவ்வளவுதான். காத்தடிக்கிற நேரத்துல ஆடி விட்டோம்னா சரி இப்ப வேற இதுக்கு இந்த கிளீன்ஸ் இல்லங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப மயிலோட வருவாங்க, இப்ப பால் பாக்கெட்டோட வருவாங்க. சரியோ? சரி பால் பேக்கெட்டுகள் வடைகள் அதோட வருவாங்க. இப்ப இந்த பால் பேக்கெட் குடிச்சு எல்லாத்தையுமே வாங்க நீங்க போட்டுட்டு போயிட்டு அண்ணு குடிச்சிட்டு வரேன்டா. அப்ப வெயிலுக்குள்ள வச்சு நீ அவங்கள மாதிரி எனக்கு வச்சு கொண்டு வகுப்படுத்து கொண்டு இருக்க. நீ மீட்டிங்கு கூப்பிட்ட மாதிரி எங்க ஒரு வாரம் தண்ணியை குடிச்சிட்டு வரேன் இல்ல, ஒரு பேக் எடுத்துட்டு வரேன் இல்ல. விஷயம் தெரியுமாடா? என்ன இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்து அதுக்குள்ள போன நிப்பாட்ட போடுறாங்க 28ஆம் தேதி.
ஐயோ எனக்கு இதடா லண்டன்ல இருந்து வந்தடா என்ன செய்ய போதும் எனக்கு தெரியாத பயமா கிடக்குடா. டேய் என்னத்த சொல்ற, நான் உனக்கு அதான் சொல்றேன். இந்த கிளிகிழிப்புகள் இந்த சலசலப்புக்கு நாங்களும் என்ன செய்யணும், சலசலத்தை போட்டு போயிடணும். நேரம் காய்ஞ்சு கொண்டு 28 நாளுக்கு வேலை செய்ய வேண்டாம். அப்ப நான் இன்னொட செய்யறது இதுக்கு. டேய் உனக்கு ஒன்று சொல்லட்டும், அரசாங்கத்தை எதிர்த்துன்னு நாங்கள் வசனம் சொல்லலாது, சேர்ந்துன்னு சொல்லலாது, பிள்ளைய சொல்லலாம், சரியன்னு சொல்லலாம். சரியா பிள்ளைன்னு சொல்லிக்கலே மனசு வலிக்கும், பிள்ளைய சரியன்னு சொல்லிக்கலே மனசு வலிக்கும். இதெல்லாமடா சிறு சிலுப்புகள் சலசலப்புகள். இந்த சலசலப்புகள் சிறு சிலுப்புகள் எல்லாத்தையும் நான் சும்மா ஈஸியா எடுத்துக்கொண்டு இருக்கேன். டிஆர்சிஎஸ்ஓ ஆர்ஆர்சிஓ ஏதோ கட்டோன்னு மாமரா ஏதோ பாக்கட்டாமன்னு சொல்றாங்க. இந்த டிஆர்பிக்கு சரியோ, அது என்ன டிஆர்பி? இந்த டிஆர்பிக்கு ஒரு நம்பர் சொல்லுவாங்க. இந்த ஏதோ ஒரு நம்பர் ஒன்று இருக்குது, அந்த நம்பருக்கு நீ ஒரு எஸ்எம்எஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அது ஓட்டுவா அங்க சேவ் ஆகும். சரியோ, அடே நான் ஒன்று கேட்கிறேன். ஸ்னோடன் சொல்லி ஒருதன் அமெரிக்காவின் புல்னாவில இருந்து ரஷ்யாவுக்கு தப்பி ஓடினவன். ஸ்னோடன் ஒருதன் அவன் போய் ரஷ்யாவில சொன்னான், ஐபோன் இந்த போன் எல்லாம் என்ன செய்தன்னு சொன்னா ஒட்டு கேக்குதுண்டா. அவன் ஒன்று சொன்னான், போனு ஓபன்னாலும் ஒட்டு கேட்க மாட்டான். என் போனு ஓபன் பண்ணி போட்டு பொக்கெட்டுக்கு வச்சாலும் ஒட்டு கேட்கல. நான் கலைக்கிறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்பான். அப்ப அதுக்கு அவன் சொல்றான், பேட்டரிய கலட்டி போட்டு வச்சா ஓரளவு தப்பலாம். திரும்பவும் சொன்னாங்க, அவங்க இந்த பேட்டரிய கட்டினாலும் ஒரு சின்ன பேட்டரி கொண்டு வச்சுக்காங்களா மைக்கு. ரைட்? அப்ப இப்படி எல்லாம் இருக்கே இல்ல, என்னத சொல்றது. அதை விட இந்த கோமாளிகள் பிரச்சனை அதிகமா கிடக்குது. இந்த பேஸ்புக் இந்த யூடியூப் கோமாளிகள் அடே போன வருஷம் சொன்னது எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாங்கடா. என்ன இது குடிச்சிட்டு ஓடுனா 25,000 வாங்கி ஓடுனா 35,000. இதைத்தாடா முதல் வந்த ஜனாதிபதியும் போட்டான். பேந்து பார்க்க சொன்னாங்க, தலைக்கவசம் எல்லாருக்கும் அவசியம். தலைக்கவசம் போடுறது எங்கண்ட பாதுகாப்பு தானடா. பேந்து சொன்னாங்க அப்படி என்ன. அடே இவங்க அவன் ஒன்று சொல்லக்கு முன்ன இவங்க 9 சொல்லி போடுவாங்க. அப்ப நீ சொன்ன மாதிரி தான் இப்ப எல்லாரும் வந்து திட்டங்களை மாத்திவினும். நீ கேட்ட மாதிரி உங்க மாமா ஜெயில இருக்கிற அவரை விடுவி ஒன்று கேட்டா அது நடக்கும். அதை பற்றி கேட்க போறது இல்லை. இந்த கிளிகிழிப்புகள் ஏனண்டா சில முக்கியமான விஷயங்களை மறைக்கிறதுக்கா இந்த கிளிகிழிப்புகளை கிண்டி விடுறது. ஓ நீ அப்படி வாரியா? நான் ஸ்ரீலங்காக்கு வெளிநாட்டுல இருந்து வராங்க, எங்க சொந்தக்காரன் வாரான், அவன் வரான். சரி அவனும் பதியணுமா? அது இல்லாட்டி டூரிஸ்ட் ஒருத்தன் வாரான், இங்க வந்து பதிவு செய்து நான் 2 நாள் 7 நாளுக்கு இல்லை, சரி 2 நாளுக்குள்ள வேலை செய்யாம விட்டுட்டேன்டா. அவன் என்ன செய்யறது? 7 நாளைக்கு இங்க தெரியுதா நான் எனக்கு பதிவு செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியுதா? அவன் ஷொப்பின் பேக் இருக்குதானே. இதுவரையில எனக்கு தெரியும் ஒரு 4 ஜனாதிபதி மாதிரி ஷொப்பினை நிப்பாட்டுறேன்னு சொன்னாரு. ஓ வெயிட் பொலித்தீன் ஒழிச்சு போட்டு நீ பேப்பர் பேக்ல கொண்டு தெரியுதா? ஆனா இந்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் பொலித்தீன் பேக் இருக்குதானே, எங்கடா இல்ல. மற்றது என்னடா அடே லஞ்ச் ஷீட் தண்டி போட்டு வாடகையில மற்றது இதுல நண்டு சொல்ற பேப்பர் நிறைய எல்லாம் பற்றி அந்த இது வந்தது எங்க இல்லைன்னு சொல்ல. லஞ்ச் எல்லாம் அந்த சில்லுப்படா சலப்படா இதை சொல்லு. நீங்க என்னடா இதுக்கு சலச்சலத்தை கொண்டு வர? நானும் ஆஞ்சோட 10 இன்னொன்று வந்தது லஞ்சுக்கு மாரி உக்குற லஞ்சி ஜாம்பன்னு சொல்லி. அத என்ன செய்யறாங்க உட்கார லஞ்சிட்டுக்கு ரைட் என்ன செய்யுது கொஞ்சம் கெமிக்கலை விட்டு போட்டு நக்கணி கட்டுற மாதிரி அதை செய்து அதே போடுறாங்க. பொலித்தீனே உட்காரு பேஞ்சதுக்குள்ள உக்குற பொலித்தீனாமண்டாடா அது வேலைக்கு உடையுமாடா. அது ஆக டேஞ்சரான. இப்படித்தானே இது ஆக சிலப்புகள் சிலுப்புகள். இந்த சிலப்பு சிலுப்புகளை பார்த்து போட்டு சிலுத்து போட்டு நாங்களும் போயிடுவோம். இங்க வந்தோன்னு சலக்கப்படாது. அதையும் சரிதானே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் வாத்தியாருக்கும் பிரின்சிபலுக்கும் இடையில பிரச்சனை. அங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் படாத பாடு. இந்த டிவிஷன் வழிய போய் பாத்தீங்கன்னா சைன் பண்ற பாத்தீங்கன்னா 12 மணிக்கு பிறகு ஆபீசர் இருக்காங்க. சரியா? ஆபீசரை பிடிக்கிற கொண்டு இப்ப ஒரு ஆபீசர் பிளவிட்டா ஆடிட்டர் ஒன்று இருக்குது. அந்த ஆடிட்டர் பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யக்கூடாது, நீங்க உங்களோட பாடல இருக்கும் சொல்லப்பட்டிருக்குது. லஞ்ச ஊழல் ஆனா கூட ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா லஞ்ச ஊழல பிடிக்கிறது யாருன்னு சொன்னா எனக்கு பிடிக்காத ஒரு தான் பிடிக்கிறதுக்கு லஞ்ச ஊழல் ஆணை கூட போகும். சரியோ? அப்ப அங்க அதுகளும் இல்லை, எல்லாம் இருக்குது. எதுக்கு? ஃபார்மாலிட்டிக்கு இருக்குது. ஆனா ஐயங்க அப்படி வருமான வரித்துறை சொல்லி ஒன்று இருக்குது. வருமான வரித்துறை ஒன்று இருக்குது. அந்த வருமான வரித்துறை வேலை ஆறுகிட்ட காசு இருக்கும். இப்ப நான் ஒரு கேஸ் எடுத்துட்டு
நாங்க சொன்னேன் என்ஜினியர் 7 கோடிக்கு வீடு கட்டுறான்னு, அந்த என்ஜினியர் இந்த வருமான வரித்துறையும் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் போய் நிக்கணும். உனக்கு எங்க எவ்வளவு காசு வந்த வழிய காட்டு. போனதோ வருமான வரித்துறை, போனதோ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு போறதுக்கு எனக்கு பெட்ரோலுக்கு அடிக்கிற டீசல் இதேதான். அவங்கள பதவிக்கு ஒரு 200 பேர் எடுத்து விட்டுக்கிறாங்க. நல்ல சம்பளம் போடுது. என்னன்னு சொல்றது, அவங்களுக்கு அவ்வளவு சுகபோக வாழ்க்கைக்கு சம்பளம் கொடுவாரு. அவங்கள வேலை செய்ய முடியாது. இந்திரவங்க போறதுக்கு சம்பளமும் கொடுத்து இருத்தி சம்பளமும் கொடுத்து அதுக்கு காலகாலத்துக்கு பெஞ்சணும். அப்ப இதுல நீங்கள் அவங்கள விடுவிகளோ அவிட்டு, மற்ற போலீஸ் இருக்கு தானே, போலீஸ நீங்க அவிட்டு விடுவிகளோ, போய் கண்ட எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்க, பிடிச்சிட்டு வரையடா. நீங்க இன்னும் ஒன்று கேட்க, 20 போத்தல் கசிப்போட பிடிச்சவனுக்கு நீங்க 50,000 ரூபாய் ஃபைன். சரி, 20,000 ரூபாய் ஃபைன், 50,000 ரூபாய் ஃபைன். அவன் ஒரு நாள்ல உழைச்ச காசுல கட்டி போட்டு போயிடும். நீங்க சட்டத்தை இறுக்கி 20 போத்தல் கசிப்புக்கு 20 லட்சம் ரூபாய் போடுங்க, அவன் விக்கிறான் பாப்போம். அங்க சட்டம் கொண்டு வரையினாதான் நீங்களா திருந்துங்க. அம்மா குடுத்துட்டு போனவன் என்ன செய்வான்? அடுத்தது 2 முறை மணியானவனுக்கு திரும்ப இருக்கு, திரும்ப போட்டு திரும்ப நீ இன்னொரு 50 நீ 20 லட்சம் ரூபாய் போடணும். இப்ப லண்டன்லயோ கனடாவிலயோ துபாயிலயோ ஒருதன் பிளவிட பயப்படுவான்னு சொன்னா அவன் சம்பளத்துல முக்காவாசியப்பட்டி எடுத்து அவன் என்ன வாழையலாம். இங்க இன்னும் ஒன்று நாங்க கதை ஒன்று சொல்றேன். ஊர்ல இப்ப எங்கட ஊர்ல இந்த இவனை தெரியும் தானே, அந்த முடக்கடியில இருக்கிறான், அவன் உயரம் ஒரு மெல்லியவன் வாடல். டேய், அவன் போலீஸு பிடிச்சு கொண்டு போனது. இன்றைக்கு அவனுக்கு கஞ்சா கேஸ்ல 1.5 வருஷம் தீர்ந்திருக்கு. இப்ப என்னடான்னு பார்த்தா ஊரிலேயே கஷ்டப்பட்ட குடும்பம் அவன் குடும்பமா, அவனுக்கு ஜிஎஸ் ஆலையும் சாமான் போகுது. அவன் வீட்டு 3 பிள்ளைகளாம், ஏன் ஜிஎஸ் ஆலை சாமான் போகுது, இங்க சமூகத்தொன்றால சாமான் போகுது. அன்றைக்கு பாக்குறேன் போலீஸுக்கு கொண்டு வந்து சாமான் கொடுக்குறான். ஏன் ஊர்ல கஷ்டப்பட்டதான். அப்படியே பார்த்தா அந்த இன்னும் ஒரு பாக்குறேன், இன்னும் ஒரு உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஆர்வலர் வந்து கொப்பி புத்தகம் பேக் எல்லாம் கொடுக்குறேன். இப்ப நான் கேட்கிறேன், கஞ்சா உண்ட பிள்ளைகள் இருக்கேக்குள்ளதானே நீ கஞ்சா வித்து இந்த ஊரை கெடுத்து போனி. அவன் ஜெயில இருக்கேக்குள்ள இங்க இவனுக்கு கொடுத்தால், பிள்ளைகளுக்கு கொடுத்தால், இன்னொருதான் கஞ்சா விற்பான விற்க மாட்டான். அவனை சமூகத்துல இருந்து ஒதுக்கி விடணும் அவனோட குடும்பத்தை. ஏன் அடே இவர் சேர்த்த, இப்ப நான் கேட்கிறேன், இவர் சேர்த்த காசு இருக்குதானே, இப்ப கஞ்சா வித்து ஒரு 100 கோடி சேர்த்துட்டான். அந்த காசு யாருக்கு சொந்தம்? யாருக்கு? வீடுக்கு, வீட்டுக்கு, பிள்ளைகளுக்கு மனசு. அப்ப இவன் சேர்க்கிற பாவம், இவன் செய்யற குற்றமா இருக்கு சொந்தம், வீட்டுக்கு சொந்தம் தான். அப்ப நீங்கள் இதை செய்யல, போலீஸுக்கும் என்ன அது கஷ்டமா மட்டும் செய்யறான். ஆனா இந்த விசாரிச்சு பார்த்தா இவன் இங்க இருக்கிறான். அப்ப எங்கடா அவன் வந்தானு சொன்னா அடுத்த முறையும் கஞ்சா விற்பான். ஏன்னு கேட்டா நான் உள்ள போயிருந்து சமூகம் உதவி செய்யும் வீட்டுக்கு. அப்ப எங்க பிள்ளை இருக்குது, இதுதான் கிளின்னு சொல்லுங்க. ஓ, அப்ப நாங்களே நீ குற்றத்தை செய்யட்டு நாங்களே அவனை தூண்டுறோம். நீ இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க உங்க குடும்பத்தை பார்ப்போம். அப்படி இன்னும் ஒன்று தெரியும் உனக்கு, என்ன வேண்டு கேட்ட சமூகம் சவத்தை. அப்ப ஆனா இந்த விஷயங்களை பார்க்க போவேக்கல நாங்க என்னன்ற நாட்டை திருத்துறது. அதுவும் சரிதான். இன்னும் ஒன்று தெரியுமே, இந்த எலெக்ஷன் டைம்ல சரியோ இல்லையன்னு சொல்லி எல்லாரும் நான் கண்ணால பார்த்தேன், காலும் பிரியாணி கொடுத்ததே நான் கண்ணால பார்த்தேன். சரி, கொடுத்தத நான் நேர பார்த்தேன். அப்ப இதெல்லாமடா அவனா திருந்தினா தான் கிளீன்னு சொல்றாங்க. நீயா திருந்தினா கிளீன் சொல்றாங்க. மற்றபடி இந்த போட்டோவோடய முடியும். அப்படின்னா கேட்போம், இந்த கிளீன் சொல்லுங்க. இப்ப எல்லாரும் இன்றைக்கு செய்யணும் தானே, நாங்க செய்த இடத்துக்கெல்லாம் போவோம். அப்படி என்ன வெட் பிடிக்கிறேன், ஒவ்வொரு யூடியூபரும் போகட்டும், கிளீன் சொல்லுங்க செய்த இடத்துக்கு, அந்த இடத்துல குப்பை இட கோயில் ஒன்று பார்ப்போம். யூடியூப் நாய் கூட அதுல நிக்கிற சொட்டு பேக்கை தூக்கிட்டு இதண்டாது, போன விட்டுட்டு துப்புரவாக செய்யாது. ஏன்னு கேட்டா அது இது இல்ல, வியூவர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருமன்றதுக்காக, டைம் போயிருமன்றதுக்காக இருக்கிற குப்பையத்தான் காட்டி கொண்டு திரும்பியே வழிய தான் எடுத்து துப்புரவாகிட்டு போவோம்ன்றே யோசிக்காது. அப்படி நீ சொல்லலாம். அவன் என்ன, அவன் வேலை என்ன, யூடியூபர்ல வேலை என்ன, இந்த இங்க நடக்கிற விஷயங்களை சமூகத்துக்கு காட்டுறான். அவன் வேலை நீ ஒரு சமூகத்துல இருந்தா நீ இறங்கி செய்ய வேண்டியா? நான் சொல்றேன், இப்ப வேலை கண்டு இங்க 10 பேர் வந்திருக்கணும், வேலை செய்யறான் அவன் வேலை. இத படம் பிடிக்கத்தான் வந்தவன யூடியூபர். அவன் நாங்க குறை சொல்லல, அவன் இங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன, இது நீ கல்யாணம் போயிட்டு நானும் கல்யாணம் வந்தா தாலியற்ற கட்டலாம், அப்படி எல்லாம் இல்ல.
இது என்ன விளையாட்டு நீ தம்பி அதுக்கு தானே நான் அங்க 10 பேரை கூட்டுங்க பெரியான் வந்து தான் எடுப்பேன் தானே தம்பி இவங்க யூடியூபர்ஸ் இந்த பேஸ்புக்காரர் இருக்கிறது கொஞ்சம் நல்ல ஆனா சில வழியில பிளவுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை இந்த கிளீன் ஸ்ரீலங்காண்டா நீங்கள் இப்ப இந்த அமெரிக்காவோ துபாயோ ஜப்பான் மாதிரி உருவாக்கணும் சட்டங்கள் இருக்க வேணும் யார் எவரென்று பார்க்காம எல்லாம் தூக்கி போடணும் கிரேக்க மேல் இல்லாம போகணும் சொல்லுவாங்க உலகத்திலேயே நம்ம அறிவாளிகளை கொண்ட ஒரு நாடா கிரேக்கம் இருந்தது அந்த காலத்துல தத்துவத்தின் தந்தை யாருன்னு பார்த்தா கிரேக்கம் மருத்துவத்தின் யாருன்னு பார்த்தா கிரேக்கம் விஞ்ஞானம் அது இதன் எது எடுத்தாலும் தந்தை யார் கிரேக்கம் எந்த ஒரு சொல்லின் மூல வேர் சொல்ல பார்த்தா கிரேக்கம் தான் வருது ஆனா கிரேக்கம் ஏன் அழிஞ்சது மதத்துக்கு மாட்டுப்பட்டு இதுக்கு ஒரு கதை சொல்லலாம் சோக்ரட்டிஸ கலிலியோ பிடிச்சிட்டான் பிடிச்சா கலிலியோ சொல்லிட்டாரு இந்த உலகம் உருண்டு அரசன் பிடிச்சு கொண்டு போயிட்டான் பிடிச்சு கொண்டு கேட்டானா உலகம் உருண்டியோ தட்டியோ இவங்க அந்த நாட்டு சமயத்தின்படி இந்த நாடு தட்ட இந்த உலகம் தட்ட குளத்துக்கு இது கடலுக்கு போனா அப்படி இந்த உடம்பு சேர்த்து போடும் இந்த ஆள் உருண்டியன்னு சொல்லி இல்லன்னு அப்ப சரி கண்டி வரைக்கும் இப்ப மரண தண்டனை விதிக்க போறாங்க யாருக்கு கல்வியே உருண்டியன்னு அப்ப எந்த ஆள் கிடைச்சா உருண்டியோ தட்டி கொண்டு அப்ப சொல்லுங்க தட்டு சரி தட்டதான் அந்த ஆள் போயிடுச்சு சரியா அந்த ஆள் உருவாக்கின கொள்கை வந்து நிலையா வந்துச்சு அப்ப மதத்துக்குள்ள மாட்டி கிரேக்கம் உண்டைக்கு சின்ன பின்னமா போன மாதிரி நாங்களும் வெங்கட நாட மதத்துக்கு மாட்டி நிக்குது எப்ப அந்த மதத்துக்குள்ளார வெளியில வருதோ அன்றைக்கு தான் கிளீன் சொல்லாங்க நாங்களும் போட்டோ எடுத்துட்டாங்க ஜிஎஸ் வரதுக்கு முன்னே நாங்கள் போட்டோவை அவருக்கு அனுப்பி போட்டோம் கிடையாது பாப்போம் அடப்போம் இல்ல கிளீன் சொல்லுங்க அப்புறம்